நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கீங்க. ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஃபண்ட்ஸை நம்ம போடுறோம். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சொல்லலை, ட்ரேடிங்காக சொல்கிறேன். ஸோ நான் வந்து மினிமம் 5 to 10 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபண்ட்ஸை வச்சுட்டு நான் மந்த்லி ஒரு மினிமம் நான் ஏர்ன் பண்ண போகிறேன். ஸோ சம்பாதிக்கிறது ஓகே, எல்லாமே தெரிஞ்சது தான். பட் இதில் வந்து ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இன்கமும் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டில் லாஸும் இருக்குது. ஸோ இது எங்கே முடியும்னா ப்ராஃபிட் வரும்போது தெரியாது. என்றைக்குன்னா ஒரு நாள் லாஸ் ஆகும்போது ஸோ மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ மார்க்கெட் எனக்கு வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ஸோ கால் வைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க்கு மெஷர் பண்ணிக்கோங்க. என்னால் எவ்வளோ ரிஸ்க் என்னால் தாங்க முடியும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போது ஒரு 5 lakhs வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா என்னோடய ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 50 to 70,000. அதுக்கு மேலே என் ரிஸ்க் இருக்கக்கூடாது. சப்போஸ் அதுக்கு மேலே ரிஸ்க்கு போகுதுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் ப்ராசஸ் நீங்கள் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து இல்லை நான் ஃபுல்லாக நான் 5 lakhs மாதிரி ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ட்ரேடிங்க்கு உங்களுக்கு சுத்தமாக எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் நம்ம மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு 2% பண்ணலாம், 3% பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி லாஸுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வச்சுக்கணும். ஸோ மினிமம் 5%, 10%, ஸோ நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்த்துட்டே இருக்கணும். ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டாக் எடுத்து 50% லாஸில் இருக்குது. அதை நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து டெலிவரி வீக்லி எடுக்கிறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 50% லாஸ் ஆகிடுச்சு. 50% லாஸ் ஆன உடனே நான் திரும்பி அதே ஸ்டாக்கில் போயிட்டு நான் ஆவரேஜ் பண்ண போகிறேன், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி 500 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன், கீழே இறங்கியிருக்கு, இதை நான் திரும்பி ஒரு 500 ஸ்டாக்ஸ் வாங்க போகிறேன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கக்கூடாது. 50% இறங்கியிருக்குன்னா அப்போ அந்த ஸ்டாக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் போய்ட்டு நான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணணும்னா அது முடியாது. ஸோ இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ரிஸ்க்கை தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரேடிங்கில் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும். ஆழம் தெரியாமல் காலை விடுறது மாதிரி ரிஸ்க்கு தெரியாமல் நம்ம போய்ட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ் ஆன உடனே மார்க்கெட்டே சரியில்லைன்னு சொல்கிறது வேஸ்ட். ஸோ அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு சில மெத்தட்லாம் இருக்குது. அந்த மெத்தட் ஃபியூச்சர் வீடியோவில் என்னோடய வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களால் ஓரளவுக்கு உங்களோட மார்ஜினை நீங்கள் ஓரளவுக்கு சேஃபாக கொண்டு போக முடியும். தேங்க்யூ பஸ்.